Dear students, welcome back உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 9ஆம் வகுப்பு அலகு 8 புள்ளியியல் பயிற்சி 8.2 முதல் கணக்கு. கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. இங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்க்கு இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். இந்த கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ஏறு வரிசையில் எடுத்து எழுதியாச்சு. எழுதிட்டு எண் கண்டுபிடிக்கணும். எண்ணா உறுப்புகளின் எண்ணிக்கை. இங்கே மொத்தம் எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது n = 9. இது வந்து ஒற்றைப்படை. அப்போ ஒற்றைப்படைன்னு எழுதிக்காங்க. ஒற்றைப்படை எண் இருந்தால் இடைநிலை மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்துக்கும் பாதி. இங்கே பாருங்கள், இப்போ ஏறு வரிசை இருந்தால் அதை கண்டுபிடிக்கணும். 1 2 3 9னா இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 விட்டுட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? இந்த பக்கம் 4 விட்டுட்டோம். 1 2 3 4 விட்டுட்டு இந்த பக்கம் 1 2 3 4 விட்டோம். மீதி இருக்குது 47. 47 தான் இடைநிலை அளவு. ஆனால் நம்ம இதை ஃபார்முலா வச்சு போட போகிறோம். ஏன்னா ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு. ஃபார்முலாவுக்கு ஒரு மதிப்பெண். அப்போ இடைநிலை அளவுன்னு எழுதிக்கலாம். இடைநிலை அளவு = ஃபார்முலா n + 1/2 ஆவது உறுப்பு. இப்போ என்னோட மதிப்பு நமக்கு தெரியும். என்னோட மதிப்பு 9. அப்போது 9 + 1/2 ஆவது உறுப்புன்னு எழுதிக்காங்க. இப்போது 9 + 1 10/2. 10/2 ஆவது உறுப்பு. இப்போ 10/2 அடித்தோம்னா ரெண்டாவது பாட்டு அடிச்சோம்னா 1 2 2 2 10. அப்போது 5வது உறுப்பு. இப்போ நம்ம ஏறு வரிசையில் பிரிச்சுக்கிறதுல 5வது உறுப்புனா ஏறு வரிசையில் 5வது உறுப்பு பார்க்கணும். கேள்வியில் உள்ள 5வது உறுப்பு பார்க்கக்கூடாது. ஏறு வரிசையில் 5வது உறுப்பு பார்த்தா 1 2 3 4 5 47. அப்போ 5வது உறுப்பு 47. அப்போ இடைநிலை அளவு 47. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.